ஹாய் ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால கொஞ்சம் லாங் பிரேக் எடுத்துட்டேன். இந்த பீஸ்ஃபுல் மார்னிங் எப்படின்னா, அந்த ஓம் சாண்டிங் கேட்டிங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து கார்த்திகை ஸ்பெஷல். சின்ன பிள்ளைலாம் வந்து மந்த்லி கார்த்திகை எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணுவோம் நாங்கள்லாம். ஏன்னா வந்து அன்றைக்கி டேயில் வந்து ஸ்பெஷல் ஃபுட்டாக இருக்கும். சாப்பாடு, சாம்பார், அதுக்கு சைட் டிஷ்ஷு, அதுக்கடுத்தது வடை, பாயசம், இந்த அப்பளம் இதெல்லாம் அன்றைக்கி இருக்குங்களா. அதனால் மந்த்லி ஒன்ஸ் அதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணுவோம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சோள மாவு கூழ் ஸ்பெஷலாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாயசம் வந்து சேமியா ஜவ்வரிசி பாயசம் வச்சுட்டு பருப்பு வடையும், அதுக்கடுத்து இது மாவு அரைக்கிற வேலை இருந்ததுனால சிம்பிளாக வந்து கர்ட் ரைஸும் சைட் டிஷ்க்கு வந்து அவரைக்காய் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சுண்டல் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சுண்டல் தான் வந்து வேக போட்டிருந்தேன். ஸோ நார்மலாக வந்து சாப்பாடு வேக போட்டு கர்ட் ரைஸ்க்கு ரெடி பண்ணி தாளித்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாயசத்துக்கு பாயசம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டுடலாம் எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி பாயசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சைட் டிஷ் அவரைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக வந்து ஃப்ரை மாதிரி தான், ஏன்னா கர்ட் ரைஸுன்றதுனால லைட்டாக தான் மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தேன். ஃபைனலி வடையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கர்ட் ரைஸ் அண்ட் தென் சைட் டிஷ் அவரைக்காய், அப்பளம், சேமியா ஜவ்வரிசி பாயசமும் பருப்பு வடையும் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் சீக்கிரமாகவே.